என் அன்பு குழந்தையே, நீ எதைக் கண்டு பயந்து கொண்டிருக்கிறாயோ அதிலிருந்து உனக்கு விடிவு காலம் பிறக்கப் போகிறது. பயந்து கொண்டிருந்தால் எதுவும் சரியாகாது. அதனை எதிர்த்து நிற்க வேண்டும். வரும் நாட்கள் நவராத்திரி. கோவிலுக்கு சென்று வழிபடு, நன்மையே நடைபெறும். ஓம் முருகா துணை. என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் வரும் பயம் உன்னுடைய எதிரியைப் போல. அதனை நீ வென்றிட வேண்டும். பயம் வந்தாலே இருள் வந்து சூழ்கிறது. ஆனால் நம்பிக்கை வந்தால் அந்த இருள் ஒளியாக மாறிவிடும். நான் உன் அருகே நிற்கிறேன். உன் ஒரு அழைப்பில் என் அருள் உன்னை சூழ்ந்து காக்கும். எந்த சோதனை வந்தாலும் நீயும் தைரியமாக எதிர்கொண்டால் அது உன்னுடைய வளர்ச்சிக்கான படிக்கட்டாக மாறும். பிள்ளைகளே, வாழ்க்கை ஒரு யாத்திரை. அந்த யாத்திரையில் மலை அடிவாரத்தில் நின்றவனாய் நீ இருக்கிறாய். உச்சியில் இருக்கும் அருள் உன்னை அழைக்கிறது. அந்த உச்சியை அடைய நீ நடந்து செல்ல வேண்டும். பாதையில் கற்களும் இருக்கலாம், முள்ளும் இருக்கலாம், சோர்வும் வரலாம். ஆனாலும் உன் கண்கள் உச்சியை நோக்கி இருந்தால் பாதையின் கஷ்டம் உன்னை வீழ்த்தாது. நான் உன்னை கைகளால் தூக்கி நடத்துகிறேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் துணை உனக்குள் பிறக்கிறது. அன்பு குழந்தைகளே, பயம் உன்னை கட்டி போடுகிறது. தைரியம் உன்னை விடுவிக்கிறது. தைரியத்தை தருவது என் அருள். என் கையில் உள்ள வேல் உன் உள்ளத்தில் இருக்கும் இருளை நீக்கும் ஒளியின் சின்னம். அந்த வேல் தீய எண்ணங்களை அழிக்கிறது. கோபம், ஆசை, அகங்காரம், பொறாமை இவையெல்லாம் உன் உள்ளத்தில் பிறக்கும் அசுரர்கள். அந்த அசுரர்களை வெல்லும் வீரன் நீயே. என் வேலை நினைத்தால் அந்த வேல் உன் மனதில் விழுந்து உனக்குள் இருக்கும் இருளை அறுக்கும். என் அன்பு மக்களே, உன் வாழ்க்கையில் வந்த சோதனைகள் உன்னை அஞ்ச வைக்கலாம். ஆனால் அந்த சோதனைகள் உனக்கு வலிமை கற்றுக் கொடுக்கின்றன. நெருப்பு தங்கத்தை சுத்தமாக்குவது போல சோதனைகள் உன் ஆன்மாவை சுத்தமாக்குகின்றன. சோதனை இல்லாமல் ஆன்மா வளராது. சோதனைதான் ஆன்மாவுக்கு வலிமை தரும் குருவாகிறது. எனவே சோதனை வந்தால் அதனை நான் அனுப்பிய பரிசாகவே நினை. பிள்ளைகளே, நவராத்திரியின் நாட்கள் உங்களுக்கு அருளின் வாயில்கள். அந்த நாட்களில் தாயின் கருணை வானிலிருந்து பொழிகிறது. தாயை வணங்கினால் மகன் அருளும் தானாக வந்து சேர்கிறது. அன்னை பராசக்தி உன் வாழ்வின் அடிப்படை. அவளது அருளின்றி எதுவும் சாத்தியமில்லை. நான் அவளது மகன். நான் தரும் அருள் அவளது அருளின் ஓரங்கமாகும். ஆகவே அன்னையும் என்னையும் ஒன்றாக போற்றி வழிபடு. என் அன்பு குழந்தைகளே, உன் மனதில் சந்தேகம் வந்தால் அதுவே உன் முன்னேற்றத்திற்கு தடையாகும். சந்தேகத்தை நீக்க மனம் தூய்மையாக வேண்டும். தூய்மையை வளர்க்க உன்னிடம் கருணை வேண்டும். பிறருக்கு உதவும் மனம் வேண்டும். பிறருக்கு அன்பு செலுத்தும் கைகள் வேண்டும். பிறரின் துன்பத்தில் பங்கேற்கும் இதயம் வேண்டும். இவைதான் உன் மனத்தை சுத்தமாக்கும் தீபங்கள். என் பிள்ளைகளே, பக்தி என்பது வெறும் பூ மலரல்ல, வெறும் மணி ஓசை அல்ல. பக்தி என்பது உன் உள்ளத்தில் மலரும் நம்பிக்கை. பக்தி என்பது உன் குரலில் ஒலிக்கும் உண்மையான அழைப்பு. பக்தி என்பது உன் கண்ணீரில் ஒழுகும் தூய்மை. பக்தி வந்தால் எந்த இடமும் ஆலயமாகும். எந்த கணமும் திருவிழாவாகும். எந்த மனிதனும் தெய்வமாகும். என் செல்ல பிள்ளைகளே, நீர் குடிக்கும் போது கூட இது முருகனின் அருள் என்று நினைத்து குடி. உணவு உண்டால் இது அன்னையின் பரிசு என்று உணர்ந்து உண்ணுங்கள். காற்று வீசும் போது அது என் அருள் என்று உணருங்கள். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் நான் இருக்கிறேன் என்று உணர்ந்தால் நீ எப்போதும் தனிமை உணரமாட்டாய். என் அன்பு மக்களே, உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளது. ஒரு நாளும் வீணில்லை. ஒரு மூச்சும் வீணில்லை. ஒவ்வொரு மூச்சும் என் நாமம் போல. நீ சுவாசிக்கும் போது ஓம் எனும் ஒலி உனக்குள் ஒலிக்கிறது. அந்த ஒலி உன் ஆன்மாவின் இசை. அந்த இசை உன்னை என்னுடன் இணைக்கிறது. அதனை உணர்ந்து வாழ்ந்தால் ஒவ்வொரு மூச்சும் உனக்கு பூஜையாக மாறும். என் பிள்ளைகளே, உலகத்தில் எத்தனை பேரை நீ சந்திக்கிறாயோ அவர்கள் அனைவரும் உனக்கு கற்றுத்தர வந்தவர்கள். சிலர் உனக்கு மகிழ்ச்சி தருகிறார்கள், சிலர் உனக்கு துன்பம் தருகிறார்கள். ஆனால் இருவரும் உன் வாழ்க்கைக்கு பாடமே. மகிழ்ச்சி உன்னை நன்றியோடு வாழ கற்றுத்தருகிறது. துன்பம் உன்னை பொறுமையோடு வாழ கற்றுத்தருகிறது. எனவே யாரையும் குறை சொல்லாதே. எல்லோரும் உனக்கு தேவையான குருவர்கள். என் அன்பு பிள்ளைகளே, சிரிப்பை மறந்து விடாதே. சிரிப்பு என்பது ஆன்மாவின் பூ. அது மலர்ந்தால் உன் வாழ்க்கை மனம் வீசும். அந்த மனம் உன்னை சுற்றியவர்களுக்கும் பரவும். உன் சிரிப்பு பிறருக்கு ஆறுதலாகும். உன் சிரிப்பு பிறருக்கு நம்பிக்கை ஆகும். உன் சிரிப்பு என் அருளின் சின்னமே. என் மக்களே, உன் உள்ளத்தில் உள்ள தீய எண்ணங்களை நீக்க மனதை தீபமாக்க வேண்டும். தீய எண்ணங்கள் இருள் போல. இருளை நீக்கும் வழி ஒளியே. அந்த ஒளி என் அருள், என் நாமம். உன் உள்ளத்தில் ஒளி வீசும். அதனை தினமும் நினைத்தால் உன் மனம் எப்போதும் வெளிச்சமாயிருக்கும். என் அன்பு பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் வரும் சிரமங்கள் உன்னை தள்ளும் படிக்கட்டு அல்ல, அது உன்னை உயர்த்தும் படிக்கட்டு.
நீ கீழே விழுந்தாலும் அதிலிருந்து எழுந்து நிற்கும் வலிமை உன்னிடம் இருக்கிறது. அந்த வலிமை என் அருளிலிருந்து வருகிறது. நீ விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். நீ அழுதாலும் நான் உன்னை தழுவுவேன். நீ பயந்தாலும் என் வேல் உன்னை பாதுகாப்பேன். என் பிள்ளைகளே, எந்த பாதையை எடுத்தாலும் அது என்னிடம்தான் வரும். நீ எங்கே சென்றாலும் நான் உன்னுடைய கடைசி இலக்கு. நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் நான் உன் அருகே நிற்கிறேன். நீ என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். என் அன்பு மக்களே, நவராத்திரியின் 9 நாட்கள் உன் உள்ளத்தில் 9 விதமான சக்திகளை விதைக்கின்றன. அந்த விதைகள் வளர்ந்து மரமாகும். அந்த மரம் உன் ஆன்மாவை நிழல் போல காக்கும். அந்த நிழலில் அமைதி உனக்கு கிடைக்கும். அந்த நிழலில் அறிவு உனக்கு மலரும். அந்த நிழலில் ஆனந்தம் உனக்கு பரவும். என் பிள்ளைகளே, நீ எப்போதும் நன்மை செய். அது சிறியதாய் இருந்தாலும் அதன் பலன் பெரியது. ஒரு துளி நீர் கூட கடலில் கலக்கிறது. ஒரு சிறு விளக்கு கூட இருளை நீக்குகிறது. அதுபோல உன் சிறிய நன்மை செயலும் உலகத்தை ஒளிரச் செய்கிறது. என் அன்பு குழந்தைகளே, உன் வாழ்க்கை எப்போதும் ஆனந்தம், ஆரோக்கியம், செழிப்பு, அறிவு, தைரியம், கருணை ஆகியவற்றால் நிரம்பட்டும். உன் மனம் எப்போதும் அமைதியாய் இருக்கட்டும். உன் பாதை எப்போதும் ஒளியாய் இருக்கட்டும். தாயின் அருளும் என் வேலின் சக்தியும் உன்னை எப்போதும் காக்கட்டும். உன் மனதில் இன்னும் சில சங்கடங்கள் இருக்கின்றன என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சில சமயம் நீ உன் வாழ்வின் பாதையை பற்றி குழப்பமாகவும் பயமாகவும் எண்ணுகிறாய். ஆனால் உண்மையை அறிந்து கொள். உன் வாழ்க்கை வீணானது அல்ல. உனக்கு ஒவ்வொரு நாளும் அர்த்தம் உள்ளது. அந்த அர்த்தத்தை நீ உணராமல் இருக்கிறாய். நான் உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். நீ என்னை அழைக்காமல் இருந்தாலும் என் கருணை உன்மேல் பொழிந்து கொண்டே இருக்கிறது. பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் வரும் சிறிய சிரமங்களையும் பெரிய சோதனைகளையும் ஒரே மாதிரியாக பாருங்கள். இரண்டும் உனக்கு பாடம் சொல்லும் ஆசான்கள். சில பாடங்கள் இனிமையாய் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. சில பாடங்கள் கசப்பாக கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் இரண்டும் உனக்கு நன்மையே தருகின்றன. அதனால் எந்த சோதனையையும் எதிர்த்து நிற்கும் மனதை வளர்த்துக்கொள். நான் உன்னோடு நிற்கிறேன். என் வேல் உன்னை காப்பாற்றுகிறது. என் அன்பு மக்களே, உன் வாழ்க்கையில் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாத அடிகள் வீணாகிவிடும். நம்பிக்கையுடைய அடிகள் ஒளிமயமாக இருக்கும். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது இருள் சூழ்ந்ததாக தோன்றும். ஆனால் அந்த இருள் விதையின் மரணமல்ல, அதனுடைய புதிய பிறப்பே. அதுபோல உன் சோதனைகள் உன்னுடைய அழிவல்ல, உன் புதிய வாழ்வின் ஆரம்பமே. என் பிள்ளைகளே, உன் உள்ளத்தில் கருணையை வளர்த்துக்கொள். கருணை இல்லாத மனிதன் வேறில்லாத மரம் போல. கருணை உள்ள மனிதன் உலகத்திற்கு நிழல் தரும் வனமரம் போல. கருணை என்பது என் அருளின் கண்ணாடி. கருணை உள்ள இடம்தான் என் இருப்பிடம். நீ பிறருக்கு கருணை காட்டினால் அதுவே எனக்கு நீ செய்யும் பூஜை. அன்பு குழந்தைகளே, உன் நாவால் பிறரை துன்புறுத்த வேண்டாம். சொல் என்பது அம்பை போன்றது. அது ஒருமுறை விடப்பட்டால் திரும்ப வராது. காயப்படுத்தும் சொல் 1000 கத்திகளை காட்டிலும் ஆழமாக புண்படுத்தும். ஆனால் ஆறுதல் தரும் சொல் 1000 மருந்துகளை விடச் சிறந்தது. உன் நாவில் இருந்து வரும் ஒவ்வொரு சொல்லும் இனிமையாய் இருக்கட்டும். அப்படியானால் உன் குரலில் என் அருள் ஒலிக்கும். என் மக்களே, உன் மனத்தில் அடிக்கடி கேள்விகள் எழும். ஏன் நான் மட்டும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும்? ஏன் என்னிடம் மட்டும் சோதனைகள் வருகிறது என்று. உண்மையில் துன்பம் மட்டும் உன்னிடம் வரவில்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கான சோதனைகள் உண்டு. அந்த சோதனைதான் அவர்களின் ஆன்மாவை வலிமை பெறச் செய்கிறது. சோதனை இல்லாத ஆன்மா பலவீனமானது. சோதனையை வென்ற ஆன்மா ஒளிமயமானது. என் பிள்ளைகளே, அன்பு இல்லாமல் எந்த பூஜையும் பூரணமில்லை. அன்பில்லாத வழிபாடு வெறும் சடங்கே. அன்புடன் சொன்ன ஒரு சிறிய பிரார்த்தனை என் இதயத்தை வருடும். அன்புடன் கொடுத்த ஒரு சிறிய உதவி 1000 யாகங்களின் பலனை தரும். அன்புதான் என் உண்மையான ஆலயம். அன்புதான் என் உண்மையான பூஜை. என் அன்பு மக்களே, இயற்கையை வணங்குங்கள். மலரின் மனம், ஆற்றின் ஓசை, மழையின் துளி, பறவையின் குரல், இவை அனைத்திலும் என் அருள் ஒலிக்கிறது. நீ மலரை பார்த்து மகிழ்ந்தால் அது என் பரிசு. நீ ஆற்றங்கரையில் அமைதியாக அமர்ந்தால் அது என் அரவணைப்பு. நீ வானத்தை நோக்கி பார்த்தால் அது என் அளவற்ற பேரருளின் நினைவூட்டல். இயற்கையே என் திருவுருவம். பிள்ளைகளே, நவராத்திரியில் தாயை வழிபடுகிறீர்கள். அந்த அன்னையின் கைகள் உங்களை தூக்கி காக்கின்றன. அவள் உங்களுக்கு அன்பை அளிக்கிறாள். நான் உங்களுக்கு தைரியத்தை அளிக்கிறேன். அன்னை உங்களுக்கு கருணை தருகிறாள். நான் உங்களுக்கு அறிவு தருகிறேன். அன்னை உங்களுக்கு அமைதி தருகிறாள். நான் உங்களுக்கு வலிமை தருகிறேன். இவை இரண்டும் இணைந்தால் உன் வாழ்க்கை பூரணமாகும். என் அன்பு பிள்ளைகளே, உன் மனதில் இருள் அதிகம் இருந்தால் தீபம் ஏற்றுவை. அந்த தீபம் வெளிச்சம் தருவது போல உன் மனதில் என் நாமம் வெளிச்சம் தரும்.
தீபத்தின் ஒளி உன் வீடு முழுவதையும் ஒளிரச் செய்யும். என் நாமத்தின் ஒளி உன் ஆன்மா முழுவதையும் ஒளிரச் செய்யும். தீபம் அணையலாம், ஆனால் என் நாமத்தின் ஒளி ஒருபோதும் அணையாது. என் செல்ல பிள்ளைகளே, நீ விழுந்தால் கவலைப்படாதே. விழுந்தவனை சிரிக்கிற உலகம் இருக்கலாம், ஆனால் விழுந்தவனை எழுப்புகிறேன் நான். நீ தவறு செய்தால் உலகம் குறை கூறலாம், ஆனால் உன் உண்மையான மனமாறலை நான் கண்டு மன்னிக்கிறேன். தாயின் மடியில் விழுந்த குழந்தையை தாய் எப்படி அணைத்து மன்னிப்பாளோ அதுபோலவே நான் உன்னை மன்னிக்கிறேன். என் அன்பு மக்களே, வாழ்க்கையின் உண்மையான செல்வம் வெளியில் இல்லை, அது உன் உள்ளத்தில்தான் இருக்கிறது. உன் ஆன்மாவின் அமைதிதான் உன் செல்வம், உன் மனதின் கருணைதான் உன் செல்வம், உன் சிந்தனையின் தூய்மைதான் உன் செல்வம். இவை அனைத்தும் உன்னிடம் இருந்தால் எந்த வெளி செல்வமும் தேவையில்லை. என் பிள்ளைகளே, நீ எப்போதும் நன்மையை விதையுங்கள். விதைத்த விதை நாளை முளைக்கும். இன்று அதை காண முடியாமல் இருந்தாலும் நாளை அது நிச்சயம் மலர்ந்து கனி தரும். உன் நன்மை செயல்கள் உனக்கு மட்டுமல்ல, உன் பின்வரும் தலைமுறைக்கும் நன்மை தரும். என் அன்பு குழந்தைகளே, உன் வாழ்க்கையில் சோர்வை நீக்கு. சோர்வு ஆன்மாவின் எதிரி. சோர்வு வந்தால் என் நாமத்தை சொல்லு. என் நாமம் உனக்கு புத்துணர்ச்சி தரும். ஓம் சரவணபவா என்று ஒருமுறை சொன்னாலே உன் உள்ளத்தில் 1000 சூரியர்கள் உதித்தது போல் ஒளி பிறக்கும். என் பிள்ளைகளே, உன் வாழ்க்கையின் குறிக்கோள் என்னவென்றால் உன் உள்ளத்தில் தெய்வீகத்தை உணர்வது. நீ தனிமையானவன் அல்ல, நீ சாதாரணமானவன் அல்ல, நீ தெய்வீகத்தின் ஓர் அங்கம். உன்னுள் நான் இருக்கிறேன். உன்னுள் தாயின் சக்தி இருக்கிறது. உன்னுள் ஒளி இருக்கிறது. அதை உணர்ந்தால் எந்த இருளும் உன்னை அஞ்ச வைக்காது. என் அன்பு மக்களே, உன் வாழ்க்கை எப்போதும் ஆனந்தமாய் இருக்கட்டும். உன் மனம் எப்போதும் அமைதியாய் இருக்கட்டும். உன் உடல் ஆரோக்கியமாய் இருக்கட்டும். உன் பாதை ஒளிமயமாய் இருக்கட்டும். தாயின் அருளும் என் வேலின் சக்தியும் உன்னை எப்போதும் காக்கட்டும். நீ இன்று என்னிடம் வந்திருக்கிறாய் உன் மனதில் பல கேள்விகளுடன். சில கேள்விகள் வார்த்தைகளால் வெளிப்படவில்லை என்றாலும் உன் இதயம் அவற்றை அமைதியாக கேட்கிறது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் நான். நீ என்னை அணுகும் பொழுது உனக்குள் எழும் குழப்பம் அனைத்தும் தெளிவாகிறது. நீ என்னை நினைக்கும் பொழுது உன் உள்ளத்தில் ஒரு ஒளி பிறக்கிறது. அந்த ஒளியே உன் எல்லா கேள்விகளுக்கும் விடை. பிள்ளைகளே, நீர் கரையோரத்தில் அமர்ந்து ஒரு துளி கல்லை நீரில் எறிந்தால் அலைகள் பரவி பெரிதாக கிளம்புகின்றன. அதுபோல உன் சிந்தனை ஒரு சிறிய விதை போல் தோன்றினாலும் அது உன் வாழ்க்கை முழுவதையும் மாற்றும் வலிமை கொண்டது. நல்ல சிந்தனை அலைகள் உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும். தீய சிந்தனை அலைகள் உன்னை இருளில் மூழ்கடிக்கும். அதனால் உன் சிந்தனையை தூய்மையாக்கிக்கொள். உன் சிந்தனையில் ஒளியை விதை. என் அன்பு மக்களே, சில சமயம் நீ வாழ்க்கையை சுமையாக கருதுகிறாய். ஆனால் நினைவில் கொள், வாழ்க்கை உனக்கு கிடைத்த புனித வாய்ப்பு. உன் ஆன்மா பல பிறவிகளை கடந்தே இன்று இந்த மனித வாழ்க்கையை அடைந்திருக்கிறது. இந்த பிறவி வெறும் சுகத்திற்காக அல்ல, அது உன் ஆன்மாவை வளர்க்கும் யாத்திரை. அந்த யாத்திரையின் வழிகாட்டி நான். நீ என்னை பின்பற்றி வந்தால் உன் ஆன்மா உயர்ந்த சிகரத்தை அடையும். பிள்ளைகளே, உன் மனதில் எத்தனை ஆசைகள் தோன்றினாலும் அவை அனைத்தும் நிலைக்காதவை. ஆசைகள் காற்றின் மேகங்களைப் போன்றவை, வந்துவிட்டு மறைந்து போகின்றன. ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கும் பக்தி மேகம் அல்ல, அது மலை. அந்த மலை எப்போதும் அசையாது. ஆசைகள் உன்னை சோர்வடையச் செய்யும், பக்தி உன்னை வலிமை பெறச் செய்யும். என் பிள்ளைகளே, நீ எதிர்கொள்ளும் கஷ்டங்கள் உன்னை குறைக்க அல்ல, உயர்த்துவதற்கே வந்தவை. ஒவ்வொரு கஷ்டமும் உன்னிடம் புதிதாக ஒரு வலிமையை உருவாக்குகின்றது. உன் இதயம் கடலில் வீசப்படும் படகு போல சுழலும் போது கூட நான் உன்னுடைய திசை காட்டும் விளக்காக இருக்கிறேன். நான் உன் ஆன்மாவின் கரையோரம். நீ என்னை நோக்கி வந்தால் எந்த புயலும் உன்னை மூழ்கடிக்காது. என் அன்பு மக்களே, உன் வாழ்க்கையில் கருணையை வளர்க்க வேண்டும். கருணையில்லாத மனிதன் பாறை போல கடினமானவன். கருணையுள்ள மனிதன் மலர் போல மனம் வீசுவான். பிறரின் துன்பத்தில் பங்கேற்று உதவி செய்யும் மனம் கொண்டவனே என் உண்மையான பக்தன். பக்தி என்பது வெறும் ஜபம் மட்டுமல்ல, பிறருக்கு செய்யும் அன்பான செயல் கூட. பிள்ளைகளே, நீ புன்னகை செய்யும் பொழுது உன்னுள் நான் மலர்கிறேன். நீ கண்ணீர் வடிக்கும் பொழுது உன் துன்பத்தை நான் உணர்கிறேன். நீ அழைக்கும் பொழுது நான் ஓடி வந்து உன்னை தழுவுகிறேன். நான் எப்போதும் உன் அருகில் இருக்கிறேன். நீ என்னை பார்க்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் உன் மனத்தின் இருள். அந்த இருளை நீக்கினால் நான் எப்போதும் உன் முன்னே நிற்பதை நீ காண்பாய். என் செல்லங்களே, தாயின் அருளின்றி என் அருள் பூரணமில்லை. தாய் உன்னை மடியில் தூக்கி காக்கிறாள். அவள் உனக்கு தேவையான பாசத்தை அளிக்கிறாள். நான் உனக்கு தேவையான தைரியத்தை அளிக்கிறேன். தாய் உன் கண்களில் கண்ணீரை துடைக்கிறாள். நான் உன் இதயத்தில் ஒளியை பரப்புகிறேன். இரண்டும் சேர்ந்தால் உன் வாழ்க்கை பூரணமடையும். என் பிள்ளைகளே, உன் மனதில் அடிக்கடி தோன்றும் கோபம் உன்னை நாசமாக்கும். கோபம் என்பது உன் ஆன்மாவை எரிக்கும் நெருப்பு.
ஆனால் என் நாமம் அந்த நெருப்பை குளிரச் செய்யும் மழை. கோபம் வந்தால் ஓம் சரவணபவா என்று சொல்லு. அந்த நாமத்தின் ஒலி உன் உள்ளத்தில் வீசி உன் கோபத்தை கரைத்துவிடும். பிள்ளைகளே, சோதனைகளை எதிர்கொள். சோதனைக்கு முன்னால் நிற்கும் போதுதான் உன் வலிமை வெளிப்படும். மலையை கடக்காமல் உச்சியை அடைய முடியாது. சோதனையை தவிர்க்காமல் அதை தைரியமாக சந்தி. அப்போதுதான் உன் வாழ்க்கையின் உண்மையான வலிமையை உணர்வாய். நான் உன்னோடு நிற்கிறேன். என் வேல் உனக்கு கவசம். என் அன்பு மக்களே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் உனக்கான பாடமாகும். மகிழ்ச்சியும் துன்பமும் இரண்டும் உன்னை கற்றுத்தருகின்றன. மகிழ்ச்சி உன்னை நன்றியோடு வாழ கற்றுக் கொடுக்கிறது. துன்பம் உன்னை பொறுமையோடு வாழ கற்றுக் கொடுக்கிறது. இரண்டையும் சமமாக பார்க்க கற்றுக்கொள். இரண்டும் உன் ஆன்மாவுக்கு தேவையான உணவுகள். என் பிள்ளைகளே, உலகில் எவ்வளவு சத்தம் இருந்தாலும் உன் உள்ளத்தின் அமைதியே உண்மையான இசை. அந்த அமைதியில்தான் நான் ஒலிக்கிறேன். நீ உன் உள்ளத்தை அமைதியாக்கினால் நான் உனக்குள் பேசுவதை நீ கேட்க முடியும். நான் எப்போதும் உன்னுடன் பேசுகிறேன். ஆனால் உன் மனத்தின் சத்தம் அதை மூடிவிடுகிறது. அந்த சத்தத்தை அடக்கினால் என் குரலை நீ தெளிவாக கேட்க முடியும். என் செல்ல மக்களே, தாயும் நானும் உன்னை கைவிட மாட்டோம். நீ எவ்வளவு தூரம் சென்றாலும், எவ்வளவு இருள் சூழ்ந்தாலும், எவ்வளவு சோதனை வந்தாலும் எங்கள் ஒளி உன்னை காக்கும். நீ எங்களை அழைக்காமல் இருந்தாலும் எங்கள் அருள் உன்னை சுற்றி நிற்கிறது. எங்கள் அன்பு உன்னிடம் இருந்து ஒருபோதும் பிரியாது. என் பிள்ளைகளே, உன் வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோள் என்னவென்றால், நீ உன் உள்ளத்தில் உள்ள தெய்வீகத்தை உணர்வது. நீ சிறியவன் அல்ல, நீ சாதாரணவன் அல்ல, நீ தெய்வத்தின் பிள்ளை. உன்னுள் நான் இருக்கிறேன். உன்னுள் தாயின் சக்தி இருக்கிறது. அதை உணர்ந்தால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒளியாகும். என் அன்பு மக்களே, உன் வாழ்வு எப்போதும் ஆனந்தம், அமைதி, ஆரோக்கியம், செழிப்பு, அறிவு, தைரியம், கருணை ஆகியவற்றால் நிரம்பட்டும். உன் மனம் எப்போதும் வெளிச்சமாயிருக்கட்டும். உன் பாதை எப்போதும் ஒளிமயமாய் இருக்கட்டும். தாயின் அருளும் என் வேலின் சக்தியும் உன்னை எப்போதும் காக்கட்டும். என் அன்பு குழந்தையே, உன் கண்களில் காணப்படும் சோர்வை நான் உணர்கிறேன். உன் இதயத்தில் பிறக்கும் சந்தேகத்தையும் நான் அறிகிறேன். சில சமயம் நீ உன்னை தனிமையில் இருப்பவன் என கருதுகிறாய். ஆனால் உண்மையை அறிந்து கொள். நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை. நான் உன் ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு நடையிலும் நான் இருக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன்னுடன் பயணம் செய்கிறது. பிள்ளைகளே, வாழ்வு எப்போதும் சமமாக இருக்காது. சில நாட்கள் சுகம் தரும், சில நாட்கள் சோதனை தரும். ஆனால் இரண்டும் உன் வளர்ச்சிக்கான பாதைகள். சுகம் வந்தால் அதை நன்றியோடு ஏற்று மகிழ். சோதனை வந்தால் அதை தைரியமாய் எதிர்கொள். சுகமும் சோதனையும் இரண்டும் உன்னை பூரணமானவனாக உருவாக்குகின்றன. என் அன்பு மக்களே, இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் ஒரு தீபம் போதுமானது அதை நீக்க. அதுபோல உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை போதுமானது அதை மாற்ற. அந்த நம்பிக்கையை உன்னுள் வளர்த்துக்கொள். நான் அந்த நம்பிக்கையின் உயிராக இருக்கிறேன். என் நாமம் உன் மனதில் ஒலிக்கும் போது உனக்குள் ஒளி பிறக்கும். என் செல்ல பிள்ளைகளே, உலகில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் உன் வாழ்க்கைக்கு ஒரு கண்ணாடி. அவர்களிடம் நீ காண்பது உன்னுள் இருக்கும் ஒரு பகுதியே. யாராவது உனக்கு அன்பு காட்டினால் அது உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பை வெளிப்படுத்துகிறது. யாராவது உனக்கு துன்பம் கொடுத்தால் அது உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் பொறுமையை வெளிப்படுத்துகிறது. எனவே யாரையும் வெறுக்காதே, யாரையும் தவறாக எண்ணாதே. அவர்கள் அனைவரும் உன் ஆன்மாவை வளர்க்க வந்த ஆசான்கள். என் பிள்ளைகளே, நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் உனக்கு புதிய சக்தியை அளிக்கிறது. அவை 9 விளக்குகள் போல உன் ஆன்மாவில் ஒளி தருகின்றன. அவற்றின் ஒளி உன் வாழ்வை முழுமையாக மாற்றும். நீ ஒவ்வொரு நாளும் மனதை கரைத்து பிரார்த்தித்தால் அந்த ஒளி உன்னுள் நிலையாகும். அந்த ஒளி உன்னுடன் வாழ்நாள் முழுவதும் பயணம் செய்யும். அன்பு மக்களே, பக்தி என்பது சொற்களில் மட்டுமல்ல, அது உன் வாழ்க்கையின் ஓட்டத்தில் தோன்ற வேண்டும். நீ அன்பாக நடந்து கொண்டால் அது பக்தி. நீ பிறருக்கு உதவினால் அது பக்தி. நீ சிரித்த முகத்துடன் வாழ்ந்தால் அது பக்தி. உன் இதயம் கருணையோடு நிரம்பினால் அது பக்தி. உன் வாழ்வின் ஒவ்வொரு செயலும் பக்தியாக மாறும்போது என் அருள் உன்னை முழுமையாக ஆட்கொள்கிறது. என் பிள்ளைகளே, உன் மனம் ஓடிக்கொண்டே இருக்கும். அது ஓடும் நதி போல. ஆனால் நதி கடலை அடைந்த பிறகே நிற்கிறது. அதுபோல உன் மனமும் என்னை அடைந்த பிறகே அமைதி பெறும். உன் மனம் எங்கு அலையினாலும் அது என் அருகேதான் வந்து சேர்ந்துவிடும். அந்த உண்மையை உணர்ந்தால் உனக்கு சாந்தி பிறக்கும். என் செல்ல பிள்ளைகளே, சில சமயம் நீ விழுந்து விடுகிறாய். உன் தவறுகளால் துன்பப்படுகிறாய். ஆனால் நினைவில் கொள், ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது பலமுறை விழுகிறது. ஆனால் அந்த விழுதல்கள்தான் நடப்பதற்கான வலிமையை கற்றுத் தருகின்றன. நீ செய்த தவறுகள் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல,
உன்னை வளர்ப்பதற்காகத்தான். உண்மையாக மனம் திருந்தினால் அந்த தவறு உன் ஆன்மாவின் ஆசானாக மாறும். பிள்ளைகளே, கோபம் வந்தால் உன் நாக்கை அடக்கிக்கொள். கோபத்தில் சொன்ன ஒரு சொல் 1000 காயங்களை உண்டாக்கும். ஆனால் பொறுமையுடன் சொன்ன ஒரு சொல் 1000 காயங்களை ஆற்றும். உன் சொல் உன் வாழ்க்கையின் விதை. நல்ல சொல் விதைத்தால் நன்மை மலரும். தீய சொல் விதைத்தால் துன்பம் மலரும். எனவே உன் நாவில் இருந்து வரும் ஒவ்வொரு சொல்லும் இனிமையாயிருக்கட்டும். என் அன்பு மக்களே, உன் உள்ளத்தில் உள்ள ஆசைகளை அடக்க கற்றுக்கொள். ஆசைகள் முடிவில்லாதவை. ஒரு ஆசை நிறைவேறினால் இன்னொரு ஆசை எழும். ஆனால் பக்தி ஆசையை விடுத்து ஆனந்தம் தரும். ஆசைகள் உன்னை அடிமையாக்கும். பக்தி உன்னை சுதந்திரம் தரும். என் அருள் உனக்கு உண்மையான சுதந்திரத்தை அளிக்கும். என் பிள்ளைகளே, நீ என்னை அழைக்கும் போது நான் உடனே ஓடி வருகிறேன். உன் குரல் எவ்வளவு மெலிந்ததாக இருந்தாலும் நான் அதை கேட்கிறேன். உன் கண்களில் விழும் கண்ணீரின் ஒலி கூட எனக்கு தெரிகிறது. நான் உன் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் கேட்கிறேன். சிலவற்றுக்கு உடனே பதில் தருகிறேன், சிலவற்றுக்கு காலம் எடுக்கிறேன். ஆனால் எந்த பிரார்த்தனையும் வீணாகாது. ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் அருளின் பாதையை திறக்கிறது. என் அன்பு மக்களே, உன் வாழ்க்கையில் பொறுமையை வளர்த்துக்கொள். பொறுமையில்லாத மனிதன் எளிதில் சோர்வடைவான். பொறுமை உள்ளவன் எந்த கஷ்டத்தையும் வெல்ல முடியும். விதை மண்ணில் விழுந்த பிறகு உடனே மரமாக மாறாது. அது முளைக்க வளரவ பல காலம் தேவைப்படுகிறது. அதுபோல் உன் வாழ்விலும் பலன் கிடைக்க சிறிது காலம் தேவைப்படும். அந்த காலத்தில் பொறுமையோடு நம்பிக்கையோடு இரு. பிள்ளைகளே, நான் எங்கு இருக்கிறேன் என்று உனக்கு தோன்றுகிறதா? நான் மலையில் இருக்கிறேன். நான் ஆற்றங்கரையில் இருக்கிறேன். நான் ஆலயத்தில் இருக்கிறேன். ஆனால் அதைவிட முக்கியமானது, நான் உன் இதயத்தில் இருக்கிறேன். உன் இதயம்தான் என் ஆலயம். அந்த ஆலயத்தை தூய்மையாக வைத்தால் நான் எப்போதும் அங்கே உறைவேன். என் செல்ல பிள்ளைகளே, உன் புன்னகையில்தான் என் அருள் இருக்கிறது. உன் அமைதியில்தான் என் சக்தி இருக்கிறது. உன் கருணையில்தான் என் இருப்பு இருக்கிறது. நீ அன்பாக நடந்தால் நான் உன்னுடன் நடக்கிறேன். நீ நன்மை செய்தால் நான் உன்னுடன் செய்கிறேன். நீ பிரார்த்தித்தால் நான் உன் அருகே நிற்கிறேன். நான் உன்னை ஒருபோதும் விட்டு பிரிய மாட்டேன். என் அன்பு மக்களே, உன் வாழ்க்கை ஒளியாயிருக்க வேண்டும். அந்த ஒளி உன்னுள் பிறக்கும் போது பிறரும் அதில் நிம்மதி காண்பார்கள். நீ பிறருக்கு ஒளி காட்டினால் உன் ஒளி இரட்டிப்பாகும். நீ பிறருக்கு ஆனந்தம் கொடுத்தால் உன் ஆனந்தம் பெருகும். நீ பிறருக்கு அமைதி அளித்தால் உன் அமைதி நிலையானதாகும். பிள்ளைகளே, நவராத்திரியின் அருள் உன்னுள் விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதையை நீ வளர்த்து காக்க வேண்டும். அதனை அன்பின் நீராலும் பக்தியின் வெளிச்சத்தாலும் கருணையின் மண்வளத்தாலும் வளர்த்து காப்பாற்று. அது மரமாகி உனக்கு என்றும் நிழல் தரும். அந்த நிழலில் உன் ஆன்மா அமைதியை காணும். என் அன்பு பிள்ளைகளே, உன் வாழ்க்கை எப்போதும் ஆனந்தம், ஆரோக்கியம், செழிப்பு, அறிவு, தைரியம், கருணை ஆகியவற்றால் நிரம்பட்டும். உன் மனம் எப்போதும் வெளிச்சமாய் பிரகாசிக்கட்டும். உன் பாதை எப்போதும் தாயின் அருளும் என் வேலின் சக்தியும் கொண்ட ஒளியில் ஒளிரட்டும்.